ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோசை மாவில் கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ரவை. அது எதுக்கு போடுறோன்னா ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், அதுக்காக வேண்டி ரவை போடுறோம். அப்புறம் வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு தாளிக்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு தான் இதுக்கு மெயினாக இருக்கணும், அப்படின்னா அது வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கணும். பச்சை மிளகு போடணும். நான் பச்சை மிளகு ஒரு பச்சை மிளகு தான் வெட்டி போட்டிருந்தேன், இல்லாட்டி ரொம்ப காரமாக இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பல்லாரி வெட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வதங்கணும் நல்லா. ஆனால் எப்படின்னா செவக்க வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், அதையும் அப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிக்கிட்டு இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம மாவு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த ரவை போட்டு வச்சுருந்தோம்ல, அது ரொம்பலாம் ஊற வேண்டாம். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கான டைம் போதும். இந்த மாவை, இந்த வதக்கினதை எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த மாவை எடுத்து அழகாக அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். பாருங்கள், அழகாக சிவப்பாக அழகாக வந்துடுச்சு, நல்லா செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த குழிப்பணியாரத்துக்கு நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.